அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வருடமும் என்னென்ன எக்ஸாமு எப்போயெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய அனுவல் பிளானரை ஏற்கனவே அவங்க வெளியிட்டாங்க. அந்த பிளானரை இப்போ ரிவைஸ்டு பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமு அது கால்ஃபர் செய்யப்பட்டாச்சு. அடுத்து குரூப் 1 எக்ஸாமு அதுவும் கால்ஃபர் செஞ்சிட்டாங்க. அடுத்து நேற்று கால்ஃபர் செய்யப்பட்ட குரூப் 1B அண்ட் குரூப் 1C போஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மே மாதம் வெளிவரக்கூடிய அறிவிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A உடைய எக்ஸாம் வெளிவரும் போட்டிருக்காங்க. 2030 போஸ்ட்டுக்கு ஜூன் மாதம் அறிவிப்பு வெளிவரும், செப்டம்பர் மாதத்தில் அதுக்கான எக்ஸாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு காப்பர் பண்ணது இன்டர்வியூ போஸ்ட்டு, இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் கால்ஃபர் செய்யப்பட்டு அக்டோபர் மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய கம்பைனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் 730 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு ஆகஸ்ட் மாதம் கால்ஃபர் செய்யப்பட்டு நவம்பர் மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேடு 2 இன் ப்ரொசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 50 போஸ்ட்டுக்கு செப்டம்பர் மாதம் கால்ஃபர் செய்யப்பட்டு டிசம்பர் மாதம் எக்ஸாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பிளானரில் போடக்கூடிய போஸ்டிங் எல்லாம் நமக்கு தெரியும், இது தோராயமாக வரக்கூடிய போஸ்டிங் தான். இது பெர்மனண்ட்டாக இந்த எண்ணிக்கை மாறுமா மாறாமல் இருக்குமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அவங்க வெளியிடுறாங்க. குரூப் 1க்கு லெவலில் பார்த்தீங்கன்னா ஏபி உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் ஸ்டடீஸு, அது டிகிரி லெவலில் இருக்கும். அதே மாதிரி பி ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி 10th லெவலில் அது இருக்கும். அது பார்த்திங்கன்னா அதே குரூப் 1ல் நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு அதில் 1, 2, 3 இருக்குது. அதில் அந்த ஸ்டடீஸ் எல்லாமே டிகிரி லெவலில் இருக்கும். தமிழ் டெஸ்ட்டு மட்டும் நம்ம 10th குவாலிஃபைல இருக்கும். இது எல்லாமே நமக்கு மெயின் பேப்பர் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மெயின் எக்ஸாம் நம்ம எஸ்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே தான் நம்மளுடைய குரூப் 1BCக்கும் நம்மளுடைய குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் இதே தான். இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேப்பர் 1 நார்மலாக ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு. அடுத்து அதுவே பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாமு டிகிரி லெவலில். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் காமனு, அதுக்கு 10th லெவலில் தான் இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் குரூப் 1 குரூப் 2 இருந்தால் டிகிரி லெவலில் இருக்கும். மற்ற எக்ஸாம் இருந்தால் நம்மளுடைய 10th லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே டிகிரி லெவலில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷன் சொல்லவே தேவையில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் லெவலில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, தமிழ் எபிலிட்டி டெஸ்ட், இந்த 3 எக்ஸாமும். அடுத்து நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டோடைய பேப்பரும் எக்ஸாமில் வரும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க. அடுத்து அதே நான் இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பேப்பர் எக்ஸாமு. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும்.
பேப்பர் 2 வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த இதோடைய சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்து நம்ம ஐடிஐ டிப்ளமோ லெவலில் எழுதக்கூடிய எக்ஸாமான கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 வந்து அஸ் யூசுவல் தான், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்மளோட என்ன பேப்பர் 2 வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ சப்ஜெக்ட்டு அதுலேருந்து வரக்கூடியது தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேடு 2 அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேப்பர் தான், அது ஏபின்னு இருக்குது. ஒன்று வந்து லா, அது வந்து டிகிரி லெவலில் இருக்கணும். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th லெவலில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதிலே மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அதில் லா 1, 2, 3, 4 அப்படின்னு 4 பிரிவுகளும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த லா 1 to 4th வரைக்கும் டிகிரி லெவல்லையும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து 10th லெவலில் இருக்கும். அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இது. சரி, இதில் என்னென்ன போஸ்ட்லாம் ஆட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய குரூப் 2, குரூப் 2A சர்வீஸில் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டும், செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ்லையும் லாவ்லையும் உள்ள அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டும், அந்த லா ஃபினான்ஸ் இல்லாத மற்ற போஸ்ட்டும், டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஏஎஸ்ஓ போஸ்ட்டும், கமர்ஷியல் டேக்ஸில் உள்ள டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டும், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த போஸ்ட்டும், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு போஸ்ட்டும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2 போஸ்ட்டும், பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டும், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் உள்ள ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், கிரேட்டர் சென்னை போலீஸில் உள்ள ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சப் ரிஜிஸ்டர் கிரேடு 2 போஸ்ட்டும், இது எல்லாமே குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் வரக்கூடிய போஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அக்கௌண்டன்ட் போஸ்ட்டும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சர்வீசஸில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், ஆர்ச்சிவ்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், லேபர் டிபார்ட்மெண்ட்டில், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில், லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அசம்பிளி செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் டிபார்ட்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு மிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் நம்மளுடைய செக்ரட்டரியேட் ஃபினான்ஸு லா டிபார்ட்மெண்ட்டு, சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு, சுகர் டிபார்ட்மெண்ட்டு, சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு, டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் உள்ள அசிஸ்டன்ட் கிரேடு 3 போஸ்ட்டும், மேற்கொண்ட எல்லா போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டு போஸ்ட், இது எல்லாமே குரூப் 2A வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் உள்ள அசிஸ்டன்ட் கிரேடு 3 போஸ்ட்டும், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும், ட்ரைனிங்கில் உள்ள அசிஸ்டன்ட் சிஎஸ்டிஐ போஸ்ட்டும், ஹைவேஸில் உள்ள ஆடிட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேட்டபிள் என்டோமெண்ட்டில் உள்ள ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும், டவுன் பஞ்சாயத்தில் உள்ள
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் கிரேடு 2 போஸ்ட்டும், லீகல் ஸ்டடீஸில் உள்ள ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் போஸ்ட்டும், ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸில் உள்ள இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும், கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் உள்ள ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட்டும், அப்புறம் அசம்பிளி செக்ரட்டரியேட்டில் உள்ள லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டும், செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸில் உள்ள பர்சனல் கிளர்க் போஸ்ட்டும், டிஎன்பிஎஸ்சியில் உள்ள பர்சனல் கிளர்க் போஸ்ட்டும், பிளானிங் கமிஷனில் உள்ள பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், கோஆப்ரேஷனில் உள்ள சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் போஸ்ட்டும், அசம்பிளி செக்ரட்டரியேட்டில் உள்ள ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டும், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸில் உள்ள சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்டன்ட் போஸ்ட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 2A வரக்கூடிய போஸ்ட்டு. அடுத்து நம்மளுடைய கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் அல்லது பிஜி லெவலில் இருக்கக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டும், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டும், அக்ரிகல்ச்சரில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சரல் போஸ்ட்டும், டவுன் கவுண்ட்ரி பிளானிங்கில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் பிளானிங் போஸ்ட்டும், ஸ்டேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டும், மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸில் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆட்டோ இன்ஜினியர் போஸ்ட்டும், லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸில் போஸ்ட்டும், அசம்பிளியில் உள்ள இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டும், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் உள்ள மேனேஜர் கிரேடு 3 லீகல் சீனியர் லீகல் அந்த போஸ்ட்டும், பப்ளிக் ஒர்க்கில் உள்ள சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் போஸ்ட்டும், அசம்பிளியில் உள்ள தமிழ் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டுக்கு டிப்ளமோவும், மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் டிகிரியும் டிப்ளமோ எலிஜிபிள். ஸோ இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கும் தமிழ் ரிப்போர்ட்டருக்கும் அசம்பிளியில் உள்ள இந்த 2 விதமான போஸ்ட்டுக்கு மட்டும் தமிழ் டிப்ளமோ எலிஜிபிள், மற்ற எல்லாத்துக்குமே பிஜியும் யூஜியும் எலிஜிபிள். இது போக பார்த்து இது எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ளது. இதுவே நான் இன்டர்வியூ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எங்கே வருது அப்படின்னா, இல்லை புதுசாக ஒன்றை ஆட் பண்ணுறாங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு சொல்லி. நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஓ போஸ்ட்டும், டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், மியூசியம் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் குரேட்டர் போஸ்ட்டும், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் போஸ்ட்டும், வாட்டர் ரிசோர்ஸில் உள்ள ஏஇ சிவில், பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் பில்டிங்கில் உள்ள ஏஇ சிவில், ஹைவேஸில் உள்ள ஏஇ சிவில், பப்ளிக் ஒர்க்ஸ் எலக்ட்ரிக்கலில் உள்ள ஏஇ எலக்ட்ரிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்டு காமர்ஸில் உள்ள ஏஇ இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி, அதாவது டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கொண்டு வராங்க. அப்போ ஏஇ போஸ்ட்டு தனியாக இருக்குமா இல்லை இனிமேல் இதுக்குள்ளே தான் வைப்பாங்களா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜியாலஜி அண்டு மைனிங்கில் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் போஸ்ட்டும், வாட்டர் ரிசோர்ஸில் உள்ள அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் போஸ்ட்டும், ஆர்ச்சிவ்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் உள்ள அசிஸ்டன்ட் லைப்ரரியன் போஸ்ட்டும், டூரிசம் கல்ச்சர் அண்ட் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேடு 2 போஸ்ட்டும், ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிகேஷன் போஸ்ட்டும், இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸில் உள்ள கெமிஸ்ட் போஸ்ட்டும். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வருது. இதில் முக்கியமானது நம்ம ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது மட்டும் பிஜி லெவலில் உள்ள டிகிரி மட்டும்தான் அப்ளை எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதுவே நம்ம பிஜி லெவலில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள கெமிஸ்ட் போஸ்ட்டும், அதே மாதிரி மியூசியமில் உள்ள கரெக்டர் போஸ்ட்டு, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் லிமிடெட் ஆவினில் உள்ள டெப்டி மேனேஜர் சிஸ்டம், டெப்டி மேனேஜர் டைரிங், டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், அப்புறம் ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபோர்மேன் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட்டில் உள்ள ஃபாரஸ்டர் போஸ்ட்டு, ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஜூனியர் அனலிசிஸ்ட் போஸ்ட்டு,
பப்ளிக் ஒர்க்ஸில் உள்ள ஜூனியர் ஆர்கிடெக்ட் போஸ்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸில் உள்ள ஜூனியர் கெமிஸ்ட் போஸ்ட்டு, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள லைப்ரரியன் கிரேடு 1 அந்த போஸ்ட்டு, ஆர்ச்சிவ்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் உள்ள லைப்ரரி அசிஸ்டன்ட் கிரேடு 2 போஸ்ட்டு, எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சயின்ஸில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டு, லாவில் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட். இது எல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி தான். இது எல்லாமே நான் இன்டர்வியூ தான். அடுத்து நம்ம டிப்ளமோ, போஸ்ட் டிப்ளமோ, ஐடிஐ லெவலில் என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் இன்டர்வியூ தான். ஸோ டிப்ளமோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடியது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் உள்ள அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு, இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸில் உள்ள அசிஸ்டன்ட் டெஸ்டர் போஸ்ட்டு, டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு 3 போஸ்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்டில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் லெபரட்டரி போஸ்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ போஸ்ட்டு, வாட்டர் ரிசோர்ஸில் உள்ள ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ, அப்புறம் ஹைவேஸில் உள்ள ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு, ஹேண்ட்லூம்ஸில் உள்ள ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ஆதிதிராவிடர் வெல்ஃபேரில் உள்ள ஓவர்சீர் போஸ்ட்டு, அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் உள்ள சூப்பர்வைசர் போஸ்ட்டு, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷனில் உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் உள்ள டெக்னிக்கல் போஸ்ட். இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவும், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் லிமிடெட்டில் உள்ள டெக்னீஷியன் லெபரட்டரிக்கு இதெல்லாம் டிப்ளமோ மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அப்போ என்ன வருதுன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது டிகிரி லெவல்னால் டிகிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ டிப்ளமோங்கிறனால அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், மற்றவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஐடி என்ன வருது அப்படின்னா, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கண்ட்டும், சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபீல்டு சர்வேயர் வேக்கண்ட்டும், அடுத்து நம்மளுடைய டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கண்ட்டும், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் வேக்கண்ட்டும், அடுத்து நம்மளுடைய ஆவினில் உள்ள தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷனில் உள்ள டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக், டெக்னீஷியன் பாய்லர், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் ஆப்ரேஷன், டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், டெக்னீஷியன் டயர், டெக்னீஷியன் வெல்டிங். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஐடிஐ மட்டும்தான் எழுத முடியும். அதெல்லாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். தீஸ் போஸ்ட் இன்க்ளூட் ஆர் டென்டேட்டிவ், there may be addition or deletion to the post. நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெவல் சொல்கிறாங்க, எஜுகேஷன் லெவல். அப்போ அந்த எஜுகேஷன் லெவலுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த வேலைக்கு இந்த வேலை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிகிரியாக இருக்கணும் எதுக்கு? இந்த கெமிஸ்ட்ரியில் உள்ள இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்த்துக்கு. அதே மாதிரி டிப்ளமோவாக இருக்கணுமா? ஏன் இங்கே எப்படி இங்கே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தராங்களோ அதே மாதிரி இங்கேயும் அவங்க கொடுத்துக்கலாம்ல, டிப்ளமோ டிகிரி கொடுத்துக்கலாம். ஆனால் அப்படி தரல அவங்க. டிப்ளமோ அக்ரிகல்ச்சரல் ஏஏஓ போஸ்ட்டு, டிப்ளமோ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு, அப்போ ஐடிஐ சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் போஸ்ட்டு. அப்போ இதுக்கு ஐடிஐ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா? இல்லை ஐடிஐ டிப்ளமோ அப்ளை பண்ண முடியுமா? இல்லை ஐடிஐ டிப்ளமோ பிஇ மூணுமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவானதாக கொடுக்கலங்கிறது தான் ஒரு உண்மை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரிவைஸ்டு பண்ண இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி எல்லா விதமான போஸ்ட்டுக்கும் டீட்டெயிலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லை நம்ம பார்க்க வேண்டிய அப்படின்னா, நம்ம ஒரு 2 நாளைக்கு மேலே ஒரு 1 வீக் மேலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி டெக்னீஷியன் லெபரட்டரி வெல்டர்லாம் சிலபஸ்லாம் மாறி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடிஐ லெவல் தான் நான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எல்லாமே ஐடிஐயில் தான் மாறாமல் இருக்குது.
இப்போ இந்த ரிவைஸ்டு சிலபஸ்னால நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் டிப்ளமோ லெவல்லையும் போஸ்ட் இருக்குது, டிகிரி லெவல்லையும் போஸ்ட் இருக்குது, ஐடி லெவல்லையும் போஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம் பாருங்கள், சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டு சர்வேருக்கு ஐடிஐ, ஃபீல்டு டாஸ்மேனுக்கு ஐடிஐ, அசிஸ்டண்ட்டுக்கு குரூப் 2A வருது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள பலதரப்பட்ட வேக்கண்ட்டை பிரித்து போட்டாங்க. ஐடிஐனா இதுக்கு ஐடிஐ எலிஜிபிள், டிப்ளமோவுக்கு தனியாக வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி டிகிரி தனியாக வேக்கன்சி இருக்குது. ஆனால் இது எக்ஸாம் வரும்போது ஒன்றோட ஒன்று பழைய மாதிரி டிப்ளமோ, டிகிரி, பிஇ, ஐடிஐ அப்படின்னு மாறுமா, இல்லை இவங்க கொடுத்துருக்குற மாதிரியே ஒன்லி ஐடிஐ மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு நமக்கு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு எந்தெந்த வேலைக்கு என்னென்ன இது தேவையானதாக இருக்கணும்னு சொல்லி வெளியிடுறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். சரி, நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.